தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற ஒரு மோசமான ஒரு ஆட்சி. ஆட்சி என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். அதிகாரம் என்னவென்று தெரியாது, நிர்வாகம் என்றால் என்னவென்று தெரியாதவர்கள் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றார்கள். இந்த திமுக ஆட்சி, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். தமிழ்நாடு இதுவரை 16 சட்டமன்ற தேர்தல்களை பார்த்திருக்கிறது, 12 முதலமைச்சர்களை பார்த்திருக்கிறது. ஆனால் இத்துணை முதலமைச்சர்களில் இன்றைய முதலமைச்சர் மிக மோசமான, நிர்வாகம் தெரியாத முதலமைச்சர் என்று பெயர் எடுத்திருக்கின்றார் ஸ்டாலின் அவர்கள். இது வருத்தப்படுகின்ற ஒரு செய்தி. இது தமிழ்நாடு ஒரு பக்கம் ஒரு முன்னேறிய மாநிலம். இது கடந்த காலத்தில் இருந்து வருகிறது. அப்படி முன்னேறிய மாநிலம் என்றால் கட்டுமானங்கள் ஓரளவுக்கு இருக்கிறது, தொழிற்சாலைகள் ஓரளவுக்கு இருக்கிறது, சேவைத்துறை வளர்ந்து கொண்டிருக்கிறது, வேளாண் துறை வீழ்ச்சி அடைந்து கொண்டிருக்கிறது. நேற்று தமிழ்நாடு சட்டமன்றத்திலே நிதிநிலை அறிக்கை, தற்காலிகமாக ஒரு நிதிநிலை அறிக்கை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை, இடைக்கால பட்ஜெட். இந்த பட்ஜெட்டை வாசித்த நிதி அமைச்சர் அவர்களும், வேளாண் பட்ஜெட்டை வாசித்த வேளாண் துறை அமைச்சர்கள், அவர்கள் என்ன வாசித்தார்கள் என்று அவர்களுக்கே தெரியாது. எழுதி கொடுத்ததை வாசித்தார்கள். அது என்ன எழுதி கொடுத்திருக்கின்றார்கள் என்றால், முதலமைச்சரை பற்றி துதி பாடிக்கொண்டு கடந்த 5 ஆண்டு காலம் நடந்த மோசமான சம்பவங்கள் அது எல்லாத்தையும் பொய்யை சொல்லி ஒரு நிதிநிலை, இடைக்கால நிதிநிலை அறிக்கை. இந்த நிதிநிலை அறிக்கையில், நேற்று நிதிநிலை அறிக்கையில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் கடந்த ஓராண்டு மட்டும் 1,84,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்கிறது தமிழ்நாடு. ஒரே ஆண்டிலே 1,84,000 கோடி கடன் ஓராண்டில். இன்னும் சொல்ல போனா, சுதந்திரம் கிடைத்து 74 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன், அதாவது திமுக ஆட்சி வருவதற்கு முன்பு 2021 முன்பு தமிழ்நாட்டினுடைய மொத்த கடன் 4,54,000 கோடி, 4,54,000 crores. 74 ஆண்டு காலம் தமிழ்நாட்டினுடைய நேரடி கடன். 2021 திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு இவர்கள் மட்டும் 4-5 ஆண்டுகளில் பெற்ற கடன், தமிழ்நாட்டிற்கு பேரில் வாங்கிய கடன்